ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டியூட் சில்லி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸி மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி சூடாகட்டும். இன்னொரு சைடு ஒரு கடாயை எடுத்திருக்கேன். கடாயும் சூடாகட்டும். கடாய் சூடான உடனே அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கேரட், குடமிளகாயும் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். காய் நல்லா வதங்கட்டும். காய் நல்லா வதங்கணும். வதங்குற வரை நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இதோட நான் எடுத்து வச்சுருக்க மக்ரோனி பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் மக்ரோனி பாஸ்தா எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். இதோட சிறிதளவு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாஸ்தா நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். பாஸ்தாவும் இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒரு பாஸ்தாவை செக் பண்ணிக்கோங்க. பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. இதையும் தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் தனியாக. இப்போ ஒரு கடாயை எடுத்து வச்சு சூடு பண்ணிக்கிறேன். அதில் கடாய் சூடான உடனே 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கிறேன். ரெண்டையும் லைட்டாக கிண்டி விட்டுட்டு இதோட 1 கப் பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கும்போது கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸ்பூன் இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிறேன். கட்டி விழாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும். அதோட 2 சீஸ் லேயர் சேர்த்துக்கிறேன். சீஸ் லேயர் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சூடாகி க்ரீமியாக வந்துருச்சு. இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா க்ரீமியாக வந்ததும் இதோட நான் எடுத்து வச்சுருக்க காயை சேர்த்துக்கிறேன். காய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இப்போ சேர்த்துடலாம். பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு எல்லா சைடும் கிண்டி விட்டுக்கிறேன். இதோட இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் மேகி மேஜிக் மசாலா சேர்த்துக்கிறேன். மசாலாவும் பாஸ்தாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதோட மிளகுத்தூள் சேர்த்து பரிமாறிடலாம். இந்த சேனலை பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.